தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பலவித குழப்பங்கள் உருவாகியுள்ளது. அதிமுகவை யார் கைப்பற்றுவது என்ற போட்டியில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மோதிக்கொண்டார்கள். இதனால் பல பிரிவுகளாக அதிமுக பிரிந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி, OPS இணைந்து மீதமிருந்த 4 ஆண்டுகால ஆட்சியை நடத்தி முடித்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை பறிகொடுத்தது. இதனால் உட்கட்சி மோதல் மீண்டும் தலை தூக்கியது. இரட்டை தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒற்றை தலைமைக்கு குரல் எழுந்தது. இதனால் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இதேபோல சசிகலா மற்றும் தினகரனும் அதிமுகவை மீட்க போராடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனி அணியை உருவாக்கினார். ஆனால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. பல தொகுதிகளில் 3வது இடத்திலும் டெபாசிட் இழக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக குரல் எழுந்தது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என தொண்டர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ OPS, சசிகலா, தினகரன் ஆகியோரை மீண்டும் சேர்க்க வாய்ப்பு இல்லை என உறுதியாக உள்ளார். இதனால் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது உள்ள மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கட்சியை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளை 2ஆக பிரித்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க முடிவெடுத்துள்ளார். ஆனால் இதற்கு SP வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனி அணியை உருவாக்கி வருவதாகவும், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டம் மட்டுமல்லாமல் தென் மாவட்ட நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது பக்கம் சேர்த்து வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்த ஒரு சில தினங்களில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிகரிப்பு தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. இதற்கு SP வேலுமணி தரப்பு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.